பிரியங்கா அவர்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சோசியல் மீடியா ஃபுல்லாவே அவங்க தான் ட்ரெண்டிங்கில இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து அவங்கள பத்தி வெளிவந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில பிரியங்கா அவர்களுடைய கணவர் வசி அவர்களோட அறையில லெட்டர் ஒண்ணு இருந்திருக்கு அப்படின்னும், அத பார்த்து பிரியங்கா படிச்சுட்டு பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரியங்கா அவர்களும் சரி, வசி அவர்களும் சரி கிட்டத்தட்ட 2022 இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்து அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க லவ்வா மாரி. ஸோ இந்த இடைப்பட்ட கேப்ல அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆன டைம் இருக்கு இல்லையா? அப்ப பிரியங்காக்காக வசி அவர்கள் லெட்டர் ஒண்ணு எழுதியிருந்திருக்காரு. அந்த ஒரு லெட்டர்ல என்ன இருந்திருக்கு அப்டின்னா, இந்த மாரி உங்கள எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்ப நாம 2 பேரும் நண்பர்களா இருக்கோம். கூடிய சீக்கிரம் இத அடுத்த கட்டத்துக்கு போனா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க என் கூடவே இருக்கணும் போல எனக்கு வந்து எப்பயுமே தோணிக்கிட்டே இருக்கு. அதற்கு நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்டின்னு ஆசைப்படுறேன். கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டர் உங்க கைக்கு கிடைக்கும். அப்போ உங்களோட சம்மதத்த என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா ஒருவேளை நீங்க ஓகே அப்டின்னு சொன்னீங்கன்னா, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். லைஃப் லாங் உங்கள நான் கண் கலங்காம பார்த்துக்கிறேன். ஒரு குழந்தை மாரி உங்கள பார்த்துப்பேன். நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள பேம்பரிங் பண்ணணும். உங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கணும். நெறைய லவ் கொடுக்கணும் அப்படின்னு. இது எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு நான் ரெடி. உங்கள வந்து எப்பயுமே பேம்பரிங் பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கு லவ் அள்ளி குடுத்துட்டே இருக்கேன். உங்கள என் மடியிலேயே வச்சு தாங்குறேன். பட் இது எல்லாத்துக்குமே நீங்க ஓகே சொல்லணும். இந்த லெட்டர் கிடைக்கும்போது இதற்கான பதிலும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படிங்கிற மாரி சொல்லி லெட்டர் ஒண்ணு அவரு ப்ரப்போஸ் பண்ண டே அன்னைக்கு எழுதியிருந்திருக்காரு. அந்த ஒரு லெட்டர பார்த்தீங்கன்னா பிரியங்காட்ட கொடுத்து அவங்க ஓகே சொல்லி நல்லபடியாவே போயிருக்கு. பட் அந்த லெட்டர பார்த்தீங்கன்னா, அவரு வந்துட்டு பத்திரமா அவரோட வீட்ல ட்ரால வச்சிருந்திருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, அத வந்து ஒரு ஃப்ரேம் மாரி பண்ணியே வச்சிருந்திருக்காராமா. இத பார்த்துட்டு பிரியங்கா பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. "ஸோ நீங்க இந்த லெட்டர வந்து 2, 3 லெட்டரா வச்சிருந்திருக்கீங்களா? என்ட்ட குடுத்தது இல்லாம இங்க ஒண்ணு இருக்கா? இத வந்து நீங்க இவ்ளோ பொக்கிஷமா வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு அத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி, எமோஷனல் ஆகி அவங்க கணவர கட்டிப்புடிச்சு அவங்களோட அன்ப வந்து பகிர்ந்திருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. நீங்க இந்த மாரி யாருக்காவது லெட்டர் எழுதிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு இந்த மாரி லெட்டர் வந்திருக்கா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் சிவகார்த்திகேயனை வச்சு இயக்க போறாரு அப்படிங்கிறது தான். கார்த்திக் சுப்புராஜ் அவர்களோட இயக்கத்துல கூடிய சீக்கிரம் ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் வந்திருந்த சாங்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியிருக்கு. ட்ரெய்லரும் ரொம்பவே சூப்பரா வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து மே 1 ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கப்புறம் கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயனை வச்சு தான் பண்ண போறாராமா. அதற்கான பேச்சுவார்த்தைகள் போய்க்கிட்டு இருக்காமா. சிவகார்த்திகேயன் அவர்களுமே அமரன் படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் வச்சிருக்காரு. பராசக்தி படமும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா அந்த படம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு இல்லையா? அதுவும் இல்லாம கார்த்திக் சுப்புராஜோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே வேற மாரி இருக்கும். அப்படியாப்பட்ட இவரோட இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பா டாக்டர் படம் மாதிரி இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. சிவகார்த்திகேயனுமே அமரன் படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்ட ஓப்பனிங் பண்ணியிருக்காரு. கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் அடுத்தடுத்து ஹிட் கொடுத்திருக்காரு. ரெட்ரோ படத்தோட ரிசல்ட்ட நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு காம்போ அப்படிங்கிறது ரொம்பவே ஃப்ரெஷ் அண்ட் பியூரான காம்போவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.